இன்றைய கேள்வி, தக்காளியில இருக்கக்கூடிய விதைகள் நமக்கு கிட்னில கல்லு சேர்றதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது உண்மையா? உங்களுக்கு தக்காளின்றது இன்னைக்கு இன்றியமையாத ஒரு பொருள், எந்த காலத்திலையுமே ஒரு இன்றியமையாத ஒரு பொருள். சிறிய புளிப்புத்தன்மை வாய்ந்தது. அந்த தக்காளிக்குள்ள எண்ணற்ற விதைகள் இருக்கு. இந்த விதைகள்னால் நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன் வருது, சிறுநீர் காய்களில் கல் உற்பத்தி ஆகிறது என்பது நிறைய இப்போது ரீசெண்டாக இந்த ஒரு 30-40 வருஷத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிட்னி ஸ்டோன்ன்ற ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பேரில் 2 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு தக்காளியை நம்ம குறை சொல்ல முடியாது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய புரிதல், நான் பயோமாலிகுலர் வேல்யூ, மாலிகுலர் பயாலஜி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், அதனுடைய உங்களுக்கு ஜீரணத்தன்மை இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது வயிற்றுக்குள் ஒரு பொருள் செல்லும் பொழுது அந்த அசிடிக் கண்டிஷனில் இருக்கும் அந்த வயிறு, ப்ளஸ் உங்களுக்கு ஈரலிருந்து 4 விதமான உமிழ்நீர் 1, உவர் நீர் 4 என்பார்கள். 4 விதமான ஆசிட் வரும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அளவுக்கு ஏற்ற மாதிரி. அது உங்களுக்கு க்ளீனாக எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி பல்ப் பண்ணிடும். அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் நிறைய அதுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விதையாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிங்கிள் மோனோமர்ஸ் அதாவது ஒரு சிங்கிள் மாலிக்யூல்ஸ், அணுக்களின் கூட்டமைப்பை மாலிக்யூல்னு சொல்கிறோம். அது டை மாலிக்யூல்லாம் எடுக்காது லூமின் ஆஃப் த இன்டெஸ்டைன். அந்த உடலில் உள்ள சுரப்பிகள் அதை உரியும் பொழுது சிங்கிள் மோனோமர்ஸ் மட்டும்தான் உறிஞ்சிக்கும். இது போய் ரத்தத்தில் போய் கன்வர்ஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி மிகப்பெரிய புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் இந்த ஒரு சீடை அவங்க ஒரு சில ஆராய்ச்சிகளில் எதையோ பார்த்துட்டு இது காரணமாக இருக்கிறது என்று சொல்லிட்டாங்களே தவிர இது ஒரு ஆத்தென்டிக் ஸ்டடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் தக்காளி சாப்பிடாமல் இருந்தாலும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரணும் அப்படின்னு தான் வரதான் செய்யும். அதாவது கிட்னியில் நெஃப்ரான் செல்ஸ்ன்னு இருக்கும். ஒரு 2 கிட்னி இருக்கும். 2 கிட்னியில் ஒரு கிட்னியில் அப்ராக்சிமேட்லி 1 மில்லியன் 10 லட்சம் நெஃப்ரான் செல்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ரீனல் வழியாக ரத்தம் கிட்னிக்கு போகும்போது ஓப்பன் கேப்பிலரிஸ் அது வெளியில் ஊஸ் அவுட் ஆகும். அப்போ அந்த நெஃப்ரான் செல்ஸ் நமக்கு தேவையில்லாத 7 பொருட்களை ஃபில்டர் பண்ணுது தண்ணியோடு சேர்த்து. அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிச்சம் உங்களுக்கு திருப்பியும் ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு ரீனல் வழியாக லிவருக்கு வெளியில் போயிடும். இதுதான் அந்த சிஸ்டம். கிட்னி நிறைய வேரியஸ் ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு ஒரு வேறு வேலைங்கள்லாம் செய்யுது. அது செய்யும்பொழுது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சரில் செய்யும். அதை நம்ம ஒன்றும் படிக்கல. இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அது ஃபில்டர் பண்ணக்கூடியது ஒரு கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அது ஸ்டோனாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது ஒரு திடப்பொருளாக அங்கே மாறும்போது தான் அந்த ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோன் உருவாகுது உங்களுக்கு. அது ஒரு திடப்பொருள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் தக்காளி சாப்பிட்றதுனால அந்த விதை தான் முக்கியமாக இந்த கிட்னி ஸ்டோன் உருவாவதற்கு காரணம் என்று சொல்ல முடியாது. எக்ஸஸ் கால்சியம் கூட இருக்கலாம், எதுவாக ஒன்றா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கும் எண்ணற்ற விதமான மாலிக்யூல்ஸ் அது இரைப்பையில் சென்று ஜீரணமடைந்து அது ஒரு கூழாக மாறி உடலுக்குள் சென்று சுரப்பிகள் வழியாக கிரகிக்கப்பட்டு போர்ட்டல் வெயின் வழியாக கல்லீரலுக்கு சென்று கல்லீரலில் அது ஆய்வு செய்யப்பட்டு பிறகு உங்களுக்கு ரத்தத்தில் கலந்து உடல் முழுதும் செல்லும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. கன்வர்ஷன் சொல்லுவாங்க. அந்த கன்வர்ஷன் நம்மளுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நவீன விஞ்ஞானத்தில் அதை பார்க்கவே முடியல. நம்மளால் எது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியல. ஜீரோ நாலேஜ். அதனால தான் நம்ம ரொம்ப சிரமப்படுறோம் நிறைய சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய எண்ணற்ற பரிமாற்றங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் நம்மிடையே நாம் கையாளக்கூடிய நவீன விஞ்ஞானத்தின் தகவல் தொழில்நுட்பம் மின்காந்த அலைகளை அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் மின்காந்த அலைகளை அடிப்படையாக கொண்டு உள்ளே நரம்பு மண்டலத்தில் ஓரளவுக்கு இயங்கினாலும் அங்கேயும் ஒரு ரசாயன பரிமாற்றம் வருகிறது. கெமிக்கல் கம்யூனிகேஷன் சொல்லலாம். நம்ம உடலுக்குள் நடக்கக்கூடிய அத்தனை பரிமாற்றங்களும் ரசாயன தகவல் பரிமாற்றம். இது அட்டாமிக் லெவல், புரோட்டான் லெவல், நியூட்ரான் லெவல், எலக்ட்ரான் லெவல்லாம் நடக்குது. இப்போ குவாண்டம் பயாலஜியில் போயிட்டு நீங்கள் எலக்ட்ரான் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க குவாண்டம் பயாலஜியில்.
2 எலக்ட்ரான் வந்து ஒன்று கிளாக் வைஸும் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸும் சுத்துது. அது வந்து ஏன் அந்த மாதிரி பண்ணுது, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுதா, அது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அது மாதிரி CB1 CB2 ரிசெப்டார்ஸ்ல எண்டோகேனபிடால் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு வந்து சில மாலிக்யூல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் டு கேரி த மெசேஜ் டு த பிரெயின். அதை வந்து நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க வந்து படிச்சாலும், எவ்வளவுதான் நீங்க இயந்திரங்கள் உருவாக்கினாலும், தொழில்நுட்பம் உருவாக்கினாலும், இந்த ஒரு தொழில்நுட்பத்தை CB1 CB2 ரிசெப்டார் டிரான்ஸ்மிஷன், நியூரான் டிரான்ஸ்மிஷன் டு த பிரெயின் வந்து உங்களால பண்ணவே முடியாது. ஒரு மனித மூளையை கணினியாக வடிவமைக்க வேண்டும் என்றால் அந்த கணினியின் அளவு, அந்த மிஷினுடைய சைஸ் 300 ஏக்கர் இருக்கும். நம்ப முடியுதா உங்களால? 1.4 கிலோல அது வந்து வடிவமைச்சு வச்சிருக்கு பாடி. இவ்வளவு இருக்கு ஒரு உடம்புக்குள்ள. அதாவது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிஸ்டம் மெக்கானிசம் உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க போய் வந்து ஒரு தக்காளி விதை வந்து கிட்னியில ஸ்டோன் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை எந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்தீர்கள்? அந்த ஆராய்ச்சி வந்து சரிதானா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. வணக்கம், நன்றி.